ஹலோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு த பிபிஎம் அஃபீஷியல். இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா டு நியூசிலாந்து சூப்பர் 8 போட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம், நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா? சரி, வெல்கம் பேக் டு வீடியோ. ஸ்ரீலங்கா அண்ட் நியூசிலாந்து போட்டி சூப்பர் 8 போட்டி போது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபீல்டு எடுத்தாங்க. ஃபீல்டு எடுத்த உடனே நியூசிலாந்து பேட்டிங் பண்ண நியூசிலாந்து ஓப்பனிங் பேட்டிங் வந்து சைஃபர்ட்டும் ஆலனும் வந்தாங்க. ஆலனும் வந்து பேட்டிங் பிடிக்க வந்தாங்க. ஓப்பனிங்கே தீக்ஷனா வந்து ஃபஸ்ட்டு கேட்சை மிஸ் பண்ண சைஃபர்ட்டுக்கு. அப்புறம் தீக்ஷனா பவுலிங் போட வந்த உடனே பாலே ஆலனா ஒரு செம்ம கேட்ச் பிடிச்சாப்புல. ஸ்ரீலங்கா மேட்சுக்குள்ளேயே வந்துட்டாங்க ஒரு விக்கெட் எடுத்து. அப்புறம் பவுலிங் போட சமீராவும் அந்த ஓவர்லேயே ஓவர்லேயே அவரும் ஒரு செம விக்கெட் எடுத்தாப்புல. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கெட் வந்து மெண்டிஸ் வந்து செம கேட்ச் பிடிச்சாப்புல. அந்த கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து பவர் பிளே வந்து 44க்கு 2 விக்கெட் எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளேக்கு அப்புறம் மறுபடி சமீரா அடுத்து அவரோட செகண்ட் ஓவர் போட வந்தப்போ பார்த்தீங்கன்னா ரவீந்திரா கேட்சை வந்து ஸ்ரீலங்காவோட கேப்டன் சனங்கா வந்து மிஸ் பண்ண. அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா பிலிப்ஸுக்கு ஒரு செம போல்ட் எடுத்து அவரோட செகண்ட் விக்கெட்டையும் அதுக்கு அடுத்த ஓவர்லேயே சமீரா எடுக்க மறுபடி ஸ்ரீலங்கா வந்து பேக் டு த கேம். அதுக்கு அடுத்த ஓவர் தீக்ஷனா போட வந்தா அப்படின்னா தீக்ஷனாவும் அந்த ஓவரில் வந்தீங்கன்னா டபுள் விக்கெட்டு. விக்கெட் பார்த்தீங்கன்னா ரவீந்திரா விக்கெட் எடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்மனையும் விக்கெட் போல்டு, அதுவும் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து தீக்ஷனாவும் நியூசிலாந்து செம்மையாக பேக்கில் கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் ஃபைனல் ஓவரில் தான் வெள்ளலகைக்கே ஒரு விக்கெட்டே கிடச்சிச்சு. மிச்சல் வந்து அந்த வெள்ளலகை வந்து லாஸ்ட் ஓவரில் தான் எடுத்தாப்புல. அவருக்கு ஃபைனலாக ஒரு விக்கெட் கிடச்சதுனால அவர் பங்குக்கு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. என்னதான் அடுத்தடுத்து விக்கெட் போனாலுமே நியூசிலாந்து கேம்லேருந்து போகவே இல்லை. அவங்களோட வந்த பேட்ஸ்மேன் எல்லாருமே 6 and 4 அவங்க அவங்களுக்கு கிடைச்ச லூஸ் பாலை வந்து அவங்க அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து லாஸ்ட்டில் சாண்ட்னரும் மெக்கன்கியும் 2 பேரும் செம ஃபினிஷிங் கொடுத்தாங்க. என்ன ஃபினிஷிங் கொடுத்து லாஸ்ட் பாலில் மட்டும் சாட்னர் விக்கெட் மட்டும் விளையலைன்னா சாட்னர் 50 போட்டிருப்பாப்புல. கடைசி சாட்னர் அவரோட 50யை மிஸ் பண்ண நியூசிலாந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 168க்கு 7 விக்கெட்டுன்னு ஃபினிஷ் பண்ணாங்க அவங்களுடைய பேட்டிங்கை. ஸ்ரீலங்காவுக்கு வந்து டார்கெட் வந்து 169 தான் கொடுத்துருந்தாங்க நியூசிலாந்து. நானும் 10 நிமிஷங்க இருக்கிற ஃபார்மில் இதெல்லாம் சும்மா அடி பிரிச்சல் அப்படின்னு நினச்சி தான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பால்லையே ஹென்றி வந்து 10 நிமிஷங்காவை தூக்கிட்டாப்புல. அது மிகப்பெரிய அப்செட்டாக இருந்துச்சு ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கு. அந்த விக்கெட் எடுத்ததுமே நியூசிலாந்து வந்து செமையாக மேட்ச்குள்ளே வந்துட்டாங்க. மறுபடி ஹென்றி வந்து அவரோட 2வது ஓவர் போட வந்தார். அதுலேயும் பால் மறுபடியும் ஒரு விக்கெட்டு. அவர் செகண்ட் விக்கெட் அசலங்கா விக்கெட் எடுக்கவும் ஸ்ரீலங்கா வந்து 6 ரன்னுக்கு 2 விக்கெட்டு அப்படின்னு இருந்தாங்க. அது ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இருந்தாலும் அடுத்தடுத்த பேட்ஸ்மேனில் நம்பிக்கை வச்சுருந்தா வெறும் பவர் பிளேயில் 6 ஓவரில் ஸ்ரீலங்கா வந்து லோயஸ்ட்டு டோட்டலில் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் பதிவு பண்ணாங்க. 20 ரன்னுக்கு 2 விக்கெட்டு அப்படின்னு. இந்த பவர் பிளேயில் இந்த ஸ்கோர் வந்து ஸ்ரீலங்கா இன்னும் அதிகமாக ப்ரெஷரில் தள்ளிச்சு. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரா ஒரு ஃபஸ்ட் ஓவர் போட வந்தாப்புல.
அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே மெண்டிஸை ஸ்டம்பிட் பண்ணாப்புல சைஃபர்ட்டு. அது செம்ம விக்கெட்டு அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த பாலே மறுபடியும் இவரை அடுத்த பால் வந்து ரத்னாயங்கவே விக்கெட்டு மறுபடியும் அதே மாதிரியே ஸ்டம்பிட் பண்ண ஸ்ரீலங்கா வந்து மேட்ச் வந்து கையை விட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து 2 ஓவரில் மறுபடி ரச்சின் ரவீந்திரா அடுத்தடுத்த ஓவரில் ஒரு விக்கெட்டாக எடுத்து அவர் 3 ஓவரில் 4 விக்கெட் எடுத்திருந்தாப்புல ரச்சின் ரவீந்திரா. ஆக்சுவலாக அப்போ தான் T20 அவர் 4 விக்கெட் எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்காப்புல. அடுத்து பவுலிங் போட அந்த சாட்னரும் வந்து கமில் மெண்டிஸ் விக்கெட் எடுத்துட்டாப்புல. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா துருன் துல்லாலுக்கு ஃபைனலாக அந்த விக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிலிப்ஸுக்கு கிடைச்சது. 20 ஓவர் முடிவில் வந்து ஸ்ரீலங்கா வந்து 107க்கு 8ன்னு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த போட்டியை. நியூசிலாந்து ஃபைனலாக 61 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு 2 பாயிண்ட் மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட் வந்து +3க்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு அவங்க இந்த போட்டி முடிவில் வந்து அவங்களுடைய குவாலிஃபைங் வாய்ப்பு வந்து இன்னும் ரன்னிங் ரேஸில் தான் இருக்குது. இந்த மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து எலிமினேட் ஆகியிருக்காங்க. ஸ்ரீலங்கா வந்து இந்த வேர்ல்டு கப்லேருந்து எலிமினேட் ஆனது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான், எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். நல்லா விளாண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு மிகப்பெரிய சாம்பியன் சைடு, அதையே வந்து 10 நிமிஷங்க வந்து ஒரு 100 அடித்து ஒரு மிகப்பெரிய சேஸ் பண்ணாங்க. அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் பிஃபோரே முடிச்சிருந்தாங்க ஸ்ரீலங்கா. சரி, ஸ்ரீலங்கா வந்து இன்ஃபார்மில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து அவங்களுடைய ஃபினிஷிங் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே நினச்சிருக்க மாட்டோம். கடைசி பார்த்திங்கன்னா இந்த யாருக்கு ஏமாற்றம் அப்படின்னா இது கிரிக்கெட் ஃபேன்ஸு எல்லாருக்குமே ஒரு விதமான ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. இந்த ஸ்ரீலங்காவோட பேட்டிங் அண்ட் பவுலிங் கூட இந்த மேட்ச்சில் வந்து ஓரளவு சொல்லிக்கலாம். லாஸ்ட்டில் தான் அவங்களுடைய பவுலிங் வந்து அடிச்சிட்டாங்க. மற்றபடி மேட்ச் ஃபுல்லாகவே விக்கெட் போய்கிட்டே தான் இருந்தது. இருந்தாலும் அங்கங்கே அவங்க 6-4 அடித்தாலும் ஃபைனலாக தான் ஸ்ரீலங்கா வந்து இந்த போட்டியை தவற விட்டாங்க. ஃபைனல் ஒரு 4 ஓவர் தீக்ஷனாவோட லாஸ்ட் ஓவர் அடி பிரிச்சுட்டாங்க நியூசிலாந்து. கடைசியில் இது ஏமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கு வந்து இது மிகப்பெரிய ஏமாற்றம். அதுவும் இல்லாமல் ஜெயசூர்யா கோச்சிங் ஸ்டாஃபாக இருந்து அவரும் மலிங்காவும் கோச்சிங் ஸ்டாஃப், இது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். நம்மளாலே அது ஒரு மாதிரி ஜீரணிக்கவே முடியல. அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரில. இது வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வந்து நமக்கு ஒரு விதமான ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட் தான். அதுவும் ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய பெயின்ஃபுல் மூமெண்ட். இதனால் வந்து ஸ்ரீலங்கா வந்து நம்ம ஃபைனலாக இந்த வேர்ல்டு கப்லேருந்து எலிமினேட் ஆகிறது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு. இது வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பியன் சைடு ஆயிடுவாங்க, சாம்பியன் சைடாக உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சோம். 2015 அப்புறம் வந்து அவங்க இன்னும் ஒரு செமி ஐசிசி டோர்னாமெண்ட்டில் வந்து இன்னும் ஒரு செமிஃபைனல் கூட அவங்க இன்னும் ரீச் ஆகலாங்கிறது வந்து பழைய ஸ்ரீலங்கா வீரர்களாக இருந்ததுன்னும் இப்போ உள்ள ஸ்ரீலங்கா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இத்தனை வருஷமாக அவங்க இன்னும் செமிக்கே இன்னும் உள்ள நுழையாமல் இருக்கிறது. இதனால் நம்ம அடுத்தடுத்து ஐசிசி டோர்னாமெண்ட்டில் ஸ்ரீலங்காவோட பர்ஃபார்மன்ஸை என்னென்னு பார்க்கலாம். இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம். ப்ளீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.